எனக்கு எப்படி முருகதாஸ் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்து ராஜாராணின்னு என்னை நம்பி ஒரு படம் கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்ம என்னைக்காச்சும் ஒன்று பண்ணணும். இப்போ சங்கர் சார் பார்க்கும்போது பாலாசக்திவேல் சாருக்கு காதல் கூப்பிட்டு கொடுத்தாரு. ஸோ முருகதாஸ் சார் வந்து சரவணன் சார் கூப்பிட்டு கொடுத்தாரு, எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு. ஸோ இப்படி பட்டிங் டைரக்டர்ஸ் வரக்கூடிய ஒரு காரணம் இயக்குனர்கள் ப்ரொடியூசராக மாறின சின்ன சின்ன தருணங்களும் இருக்குது. அது தவிர்த்து ப்ரொடியூசர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நானும் அதை பண்ணணும்னு நினச்சேன். பை காட்ஸ் கிரேஸ் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ், நான் முதல் படம் ராஜாராணி பண்ண அதே ப்ரொடியூசர் என்னை நம்பி என்னோட கேலிபரை நம்பி நீங்கள் கதை செலக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மகேந்திரன் சார். அவர் தான் இதை இனிஷியேட் பண்ணார். ஸோ ஐ ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர். ஸோ என்னோடய ப்ரொடக்ஷன் பேர் முதல் சொல்லிடுறேன். ஏ ஃபார் ஆப்பிள். என்ன ஏ ஃபார் ஆப்பிள் எதுக்காக அதை வச்சேன் அப்படின்னா, ஒரு பேபி ஸ்டெப் தான். நம்ம எதுவுமே கற்றுக்குறோன்னா என்ன எழுதுவோம், என்ன படித்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே அட்லீன்னு வரக்கூடாது, என்ன யோசிக்கலாம் சும்மா அப்படின்னு யோசிக்கும் போது ஏ ஃபார் ஆப்பிள்னு திடீர்னு தோணுச்சு. ஸோ அதே வச்சோம். அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரையாக கமல் சாரோட அசோசியேட் ஹைக், அவர் வந்து அவருக்கு ஒரு ஃபேமிலி ப்ரொஃபைல் பெருசாக வேறு இருக்குது. பட் ஆனால் ஒரு நல்ல கலைஞன், நல்ல நேர்த்தியான ஒரு கலைஞன். கமல் சாரோட ஃபஸ்ட் ஏடி டில் விஸ்வரூபம் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் கமல் சாரோட. ஸோ அவர் ஒரு ஐடியாவோட என்கிட்ட வந்தார். எனக்கு ரொம்ப ஆசை வந்து, எனக்கு ரொம்ப பேய்னா பயங்கர பயம். அதாவது இந்த ஹோட்டல் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் தங்கும்போது இங்கே ஏதோ ஒன்று இருக்காங்கன்னா என்னவாக இருந்தாலும் காலி பண்ணிட்டு நைட்டே கிளம்பிடுவேன், அங்கே இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எனக்கு ஆனால் அந்த பேய்க்கு ரொம்ப பயப்படுறவங்க தான் பேயை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் அடிக்கடி பேயை பற்றி அதிகமாக பேசிட்டே இருப்பேன். ஒரு பேய் படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஒரு பயங்கர ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு பேய் படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ லக்கிலி நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறேன்ற ஒரு ஐடியா இருக்கும் போது ஹைக்கை ஒரு நாள் மீட் பண்ணேன். என்னோடய குட் ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவரை மீட் பண்ணும்போது ஒரு ஐடியா ஷேர் பண்ணார். ரொம்ப ரேண்டமாக ஷேர் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு முக்கியமான ஒரு காட்சி ஒன்று சொன்னார். ஒரு ஹீரோவும் மீட் பண்ணுற இடம். அந்த மீட் பண்ணுற இடத்துல ஒரு பெட்ரூமில் மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ரொம்ப பயங்கர அப்பீலிங்காக இருந்தது. சரி ஓகே பண்ணுங்க தலைவா, இது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டாக முடிச்சுட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ வித்தின் 3 months அவர் முடிச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பித்தோம். ஜீவா என்னோட டார்லிங். நல்லா ரீவைன் பண்ணி பார்த்தா என்னோட ராஜாராணி ஆடியோ லான்ச்சுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ எனக்காக எப்போவுமே கூப்பிட்டா உடனே வரக்கூடிய ஒரு டார்லிங் அவர். ஸோ அவர்கிட்ட நான் அந்த கதை சொன்ன உடனே he said கண்டிப்பாக பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஒரு பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறம் ஹைக் கதை சொல்லி இட் ஆல் ஷேப்டு தேர். அதுக்கப்புறம் சூரி உள்ளே வந்தார், ஸ்ரீதிவ்யா உள்ளே வந்தாங்க, கோவை சர்லா மேம், ராதிகா மேம், ராதாரவி அங்கிள், அப்புறம் தம்பி ராமையா சார் அப்படின்னு ஒரு குட்டி பட்டாளத்தை, என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி பட்டாளத்தை கேதர் பண்ணி ஒரு சின்ன படம் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். சரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் ப்ரொடக்ஷனாக அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு எப்பயுமே நம்ம கூட ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க நம்மளோட வெற்றி பயணத்தில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் சங்கர் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து இப்போது விஜய் 61 தளபதி 61 வரையும் என் கூடவே இருந்து என்னோட ட்ராவல் பண்ணுற சூர்யா பாலகுமாரன் அப்படின்ற ஒருத்தர். மிஸ்டர் சூர்யா ப்ளீஸ், இவரோட படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட கதை நான் எழுதியிருக்கேன் அண்ட் அவரும் நானும் சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். இவர் யாருன்னா ஃபேமஸ் ரைட்டர் பாலகுமாரன் சார், பாஷா நாயகன் எழுதினவரோட ஒன்லி சன் மிஸ்டர் சூர்யா பாலகுமாரன். அண்ட் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த 10 வருஷம் என்னோட வெற்றி பயணத்தில் அவனோட பங்கு பெருசாக இருக்குது. ஸோ அந்த 10 வருஷம் நான் சொன்னது வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் காலத்துலேருந்து ஒன்றா உட்காந்து கதை எழுதிட்டுருக்கோம். என்னோட ராஜாராணி எழுதும் போதும், என்னோட தெரிய எழுதும் போதும், தளபதி 61 எழுதும் போதும் இவன் தான் கூட இருந்தான். ஸோ அவனை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த படத்தோட லான்ச் அண்ட் டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் ஜூன் மாதம் ஃபுல்லாக ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு படமாக இருக்கும். என்னோட கம்ப்ளீட் ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இந்த படத்தில் வேறு ஒரு பேட்டர்ன் அவர் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ வெரி சூன் ஜூனில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் நம்பர் 3 எங்கள் டீமில் ஒருத்தர். அவர் வந்து காமெடி ஒரு சீன் எழுதணுன்னா அப்படி யோசிச்சோன்னாலே அசோக் தான் அப்படின்னு சொல்லுவோம். அசோக் ப்ளீஸ். ஸோ திஸ் இஸ் அசோக். ஸோ இது ப்ரொடக்ஷன் நம்பர் 3 அவரோட பண்ணுறோம். அதுக்கான ஹீரோஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜூன் மாதம் திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம எல்லாம் மீட் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குட்டி பாக்கியராஜ் சார்ன்னு தான் சொல்லுவோம் எங்கள் டீமில். ஸோ அவ்வளோ ஹியூமர் அண்ட் ஃபேமிலி எமோஷன்ஸ் அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இந்த 3 படத்தை
நான் வந்து ஃபஸ்ட்டு சங்கிலி பொங்கலி கதவு தர இன்னைக்கு ஆடியோ லான்ச், அடுத்த 2 படங்கள். இதுதான் என்னோட ப்ராக்ரஸ் ஆஃப் திஸ் இயர் அப்பார்ட் ஃப்ரம் தளபதி 61. ஸோ இதை உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான், அதாவது அவங்களுக்கு செக்கு நேற்று கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 2 பேருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும்னு நினச்சது உங்கள் எல்லார்ட்டையும். உங்களுக்கு அப்புறம் தான் இது வெளியே போகணுன்றதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். ஸோ என்னோடய ஃபேமிலியாக எப்பயுமே என் கூட இருந்து எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி என்ன இந்த அளவுக்கு வளர்த்து விட்டீங்களோ, அதே மாதிரி இவங்க 3 பேருமே நாளைக்கு ப்ரொடியூசராக மாறி இவங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே என்னடா தளபதி 61 பற்றி எதுவுமே பேசலையே அவர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு. இது பியூர்லி ஏ ஃபார் ஆப்பிள், அட்லி. ஏன்னா நம்ம அந்த படத்தை பற்றி பேசினா எல்லாருமே ஈகராக இருப்போம். பட் எனக்கு இந்த ஸ்பேஸை, இந்த டைமை நம்ம வந்து முழுக்க என்னோட ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஃபேமிலி. நான் ஃபேமிலி வச்சு தான் இந்த படமே பண்ணியிருக்கேன். நான் காஸ்டாகவும் சரி, எனக்கு ஒரு பெரிய பேக் போன் ஆகும். நெக்ஸ்ட்டு மகேந்திரன் சார். இந்த மகேந்திரன் சார் தான் ஒரு பெரிய ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருந்திருக்காரு இந்த படம். சார் ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஐடியா யார்கிட்ட சொன்னால் ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது ஒரு நல்ல ஒரு செமையான ஆள் வேணும் சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அட்லி ஆஸ் அ ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் ஹி டர்ன்ட் அ ப்ரொடியூசர். ஸோ ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு அட்லி. இன்னொரு விஷயம் எதுக்கு நான் அட்லிக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி அவங்களோட அசிஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப டவுட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து வேறு ஒரு டைரக்டரோட அசிஸ்டன்ட். ஸோ என் லைனை வந்து கேட்டு ஓகே இது என்னோடய வெஞ்சருக்கு ஃபஸ்ட் மூவியாக இருக்கட்டும் அப்படின்னு லான்ச் பண்ணதுக்கு ஐ ஆல்வேஸ் இன்டெப்டட் டு அட்லி. உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.